ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சார்கோல் ரோஸ் கிளே சோப் மேக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து என்னென்ன டீட்டெயில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாதி டீட்டெயில்ஸில் வந்து கட் ஆயிரும். நீங்கள் வந்து சோப் மேக்கிங் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார்கோல் அண்ட் ரோஸ் கிளே ரெண்டும் வச்சு தான் இந்த சோப் மேக்கிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சார்கோல் வந்து நார்மலாகவே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு. அது வந்து இப்போ சோப்பில் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்டில் வந்து சார்கோல் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரி, நம்ம சோப்பில் வந்து சார்கோல் சோப் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும், டார்க் ஸ்பாட் வந்து ரிமூவ் ஆகும். அதே மாதிரி வந்து நம்ம ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து சோப் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா வரைகிற ஆயிலெலாம் வந்து அந்த சார்கோல் வந்து எடுத்துரும். அதுக்காக தான் வந்து மெயினாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து சார்கோல் சோப் வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளும் என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னு தான். சார்கோல் சோப் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரோஸ் கிளே எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரோஸ் நார்மலாகவே வந்து கிளே இருக்கிற ஃபேஸ் மாஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலெலாம் வந்து ரிமூவ் ஆகும், அந்த போர்ஸ்லாம் வந்து டைட்டன் பண்ணும். கிளே மாஸ்க்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணியிருப்போம். அதுக்காக தான் வந்து நான் இதில் கிளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சார்கோலும் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணும். இது ரெண்டுமே வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான சோப்பு. ஸோ அதனால் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரோஸ் கிளே வந்து ஒரு ஜென்டலான எக்ஸ்ஃபோலியன்ட். அதே மாதிரி வந்து டெட் செல்ஸில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுல இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரோஸ் கிளே வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. அண்ட் அதே மாதிரி வந்து நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ரோஸ் கிளே வந்து நம்ம சோப் மூலியமா இல்லை ஃபேஸ் பேக் மூலியமா நம்ம போடும்போது அதோட காம்ப்ளெக்ஷன், ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத வந்து நம்ம நீங்கள் நேராகவே பார்க்கலாம். அந்த சார்கோல் ரோஸ் கிளே இது ரெண்டும் செஞ்சு சோப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து ஃபீல் ஆகும். நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். இந்த சோப்புன்னு மட்டும் இல்லை, நார்மலாகவே ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 1 வீக்லேயே உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த பிரைட் ஆகிறதாகட்டும், இல்லை வந்து அந்த டிஸ்கலரேஷன் வந்து ஃபேட் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாகவே வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் விசிபிளாகவே வந்து பார்க்கலாம். இதில் காமிச்சிருக்கிற மாதிரி தான் சோப் மேக்கிங் பண்ணுமா அப்படின்னா கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் அந்த ரோஸ் கிளேவை வந்து எந்த சோப் மேக்கிங் கூட வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஆலோவேரா சோப் செய்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சார்கோல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டு ப்ராசஸ் சோப் நீங்கள் எது செஞ்சாலுமே சரி அதில் வந்து ரோஸ் கிளேவை ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் கிளே மட்டும் இல்லை, எந்த கிளே பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிங்க் கிளே இருக்குது, ரோஸ் கிளே இருக்குது, கயோலின் கிளே இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேலமைன் கிளே, இந்த மாதிரி கிளே பவுடர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு பார்த்துட்டு நமக்கு எந்த கிளே போட்டால் சூட் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின், அதனால் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு எதெல்லாம் வந்து சூட் ஆகுமோ அதெல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து ஆயில்ஸும் அதே மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆயில்ஸ் வந்து நீங்கள் ஒரு சிலர்லாம் வந்து கேட்குறீங்க வெறும் கோகோனட் ஆயில் வச்சு நான் சூப் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ஸ்கின்னு வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்து ஒயிட் கலரில் வந்து தெரியுதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ட்ரை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், வெறும் கோகோனட் ஆயில் வச்சு வந்து சோப் வந்து பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணதில்லை, பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணாலுமே வந்து ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த ஒயிட் பேச்சஸ் வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லை மேபி ஒரு சிலர் வந்து வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் வச்சு சோப் மேக்கிங் பண்ணுறவங்க இருக்கலாம், எனக்கு தெரியல. அதை வந்து வெறும் ஆயில் மட்டும் வச்சு செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணலாம், பட் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாருமே இதுதான் சொன்னாங்க. அதனால வந்து வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் வச்சு பண்ணுறீங்கன்னா பண்ணாதீங்க. கூட எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும். சாஃப்ட் ஆயில்ஸ், ஹார்ட் ஆயில், இந்த மாதிரி 2 மிக்ஸ் பண்ணாதான் ஒரு சோப் வந்து பண்ண முடியும். இதில் வந்து நான் என்னென்ன ஆயில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், அண்ட் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன், பாம் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து ஷியா பட்டரில் வந்து ஷியா பட்டர் வந்து எடுத்திருக்கேன். இவ்வளோதான் வந்து ஆயில்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறது.
இது எல்லாமே வந்து நீங்கள் கோல்ட் ப்ரெஸ்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு சில ஆயில்ஸ்லாம் வந்து கோல்ட் ப்ரெஸ்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல நார்மலாக கிடைக்கிற ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்ட் ப்ரெஸ்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அண்டு பட்டர்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா பட்டரில் வந்து அன்ரிஃபைன் பட்டர்ஸ்ன்னு சேல் பண்ணுவாங்க. அந்த பட்டர் வந்து யூஸ் பண்ணுங்க. ரிஃபைன் பண்ண பட்டரில் வந்து பெனிஃபிட் அவ்வளோக்கு கிடைக்காது. ஷியா பட்டர், கோகோ பட்டர் இந்த மாதிரி பட்டர்ஸ்ல வந்து அன்ரிஃபைன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்க வந்து வாங்குங்க. ஆயில்ஸ்லாம் வாங்கும் போது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணணும். கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் மட்டும் வாங்குங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன ஆயில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதை பார்த்து செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்டு பட்டர்ஸ்லாம் வாங்குறீங்கனாலும் அதே மாதிரி தான் அன்ரிஃபைண்டாக போட்டிருக்காங்களா 100% வந்து அதே பட்டர் தானா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு வாங்குங்க. சும்மா நார்மலாக வந்து அமேசானில் போய் ஏதோ ஒரு பட்டரை வாங்கிட்டு வந்து சோப் செஞ்சீங்கன்னா சோப் மேக்கிங் நல்லா வராது. அதுக்குன்னு தனியாக வந்து அமேசானில் வந்து நிறைய செல்லர் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்து தான் சூஸ் பண்ணி வாங்கணும். ஆயில் இருக்கட்டும், பட்டர் ஆகட்டும், இல்லை சோப் பேஸ் ஆகட்டும், எதாக இருந்தாலுமே அது 100% ஒரிஜினலா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டார் ரேட்டிங் பார்த்துட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் நீங்கள் சோப் வந்து வாங்கணும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட் வந்து வாங்கி நீங்கள் சோப் மேக்கிங் பண்ணலாம். இதில் வந்து ஒன்ஸ் வந்து ஆயில்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு டைம் பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணணும். நீங்கள் ஆயில் பட்டர்லாம் வந்து நம்ம போர் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு பவுடர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகாது. ஒன்ஸ் வந்து நம்ம எல்லாம் போட்டிருக்க ஆயில் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் வந்து நான் அந்த பிளெண்டர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து மெயின் பார்ட்டே வந்து பிளெண்டர் தான். நீங்கள் பிளெண்டர் வந்து இல்லாமல் சோப் மேக்கிங் பண்ணலாம், பட் வந்து இது ரொம்ப நேரம் ஆகும். நான் இந்த நார்மல் பிளெண்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு 15 to 25 மினிட்ஸ் வந்து ஆச்சு. அது சோப் மேக்கிங்க்குன்னு நிறைய வந்து பிளெண்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் பிளெண்டர் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நார்மலாக அஃபோர்டபுளாக வேணும்னாலும் இருக்குது, இல்லை வந்து ஹையன் ப்ராடக்ட்டும் இருக்குது. உங்களோட பட்ஜெட் ஏதோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளெண்டர் வாங்கிக்கலாம். இந்த பிளெண்டருமே வந்து இது நார்மலான பிளெண்டர் தான். ஒரு 600 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இந்த பிளெண்டர் வரும். இதுவே வந்து நான் இந்த பிளெண்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் ஆகுது இந்த சோப் மேக்கிங் வந்து பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் பெரிய பெரிய பிளெண்டர்ஸ்லாம் வந்து இருக்குது, அதாவது ரேட் அதிகமான பிளெண்டர்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து சோப் மேக்கிங் வந்து பண்ணலாம். ஸோ வந்து மெயினாக வந்து பிளெண்டர் தான் வந்து முக்கியம். பிளெண்ட் பண்ணி பண்ணுறது தான் வந்து சோப் மேக்கிங்கே. ஸோ வந்து பிளெண்டரை வந்து பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஆயிலெலாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து லையை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டரில் வந்து வாட்டர் வந்து மெஷர் பண்ணி வச்சுட்டு லை வந்து போட்டு நீங்கள் வந்து தனியாக ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆயில்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான டெம்பரேச்சர் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த லையை வந்து நீங்கள் நல்லாவே வந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து நீங்கள் ஆயிலில் வந்து ஊற்றணும். ஃபில்டர் இல்லாமல் ஊற்றாதீங்க. ஏன்னா அங்கங்கே வந்து ஒரு வேளை வந்து லை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணல அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னா அது நமக்கு தெரியாது. நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லா ஃபில்டர் ஆயிடும். ஃபில்டர் பண்ணாமல் நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா தெரியாமல் நமக்கு தெரியாமல் ஏதாவது டஸ்ட் இருக்குது, இல்லை வந்து லையே வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னா அது அந்த சோப்பில் வந்து அப்படியே வந்து ஸ்டே ஆயிரும். நம்ம சோப்பு யூஸ் பண்ணும்போது 45 டேஸ் கழிச்சு யூஸ் பண்ணும்போது ரேஷஸ், அலர்ஜி இந்த மாதிரிலாம் வரும். அண்ட் மெயினாக நீங்கள் இந்த சோப் செய்யும் போது வந்து க்ளவுஸ் வியர் பண்ணிட்டு வந்து பண்ணுங்க. க்ளவுஸ் வியர் பண்ணாமல் பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் க்ளவுஸ் போட்டு தான் வந்து சோப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆயில்ஸ் அது இதுன்னு எடுக்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு நான் வந்து க்ளவுஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்து நான் சோப் மேக்கிங் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து கையெல்லாம் வந்து இச்சிங் ஆயிடுச்சு, அப்படியே போட்டு இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அந்த விரல்லாம் வந்து லைட்டாக பற்றுச்சாட்டுறது எனக்கே தெரியாமல் பிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து எனக்கு அந்த 2 நாள் வந்து அதோட எஃபெக்ட் வந்து அப்படியே இருந்தது. லைட்டாக தான்
நான் அந்த பவுல்லே வந்து நான் மாத்திட்டேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டா இருக்கும், இப்போ வந்து நான் நார்மலா வந்து அந்த இதை வந்து நான் மாத்திட்டேன். ஏன்னா அது வந்து ஓவல் ஷேப்ல இருக்கிறதுனால மேலெல்லாம் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து நீங்க பவுலா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதுல நீங்க பார்த்துதான் செலக்ட் பண்ணி வாங்கணும். மெயினா வந்து கிளவுஸ் வியர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டஸ்ட் எல்லாம் வந்து அலர்ஜி இருக்குது அப்படின்னா, ஆயில்லாம் வந்து ஓவரா பவர் ஆகும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்க மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்கன்னா நீங்க வந்து கிளாஸ் கூட வியர் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு வந்து நீங்க கிளாஸ் போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு கிளவுஸ் போட்டுட்டு நீங்க சோப் மேக்கிங் பண்ணுங்க. நானே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த சோப் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கிளவுஸ் போட்டுட்டு பண்ணினேன். அதுக்கப்புறம் ஆயில்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் இதாகுது அப்படிங்கறதுனால நான் கழட்டிட்டு வந்து நான் சோப் மேக்கிங் பண்ணினேன். பட் அதுக்கே வந்து எனக்கு எஃபெக்ட் வந்து அப்படியே 2 நாளா அந்த கையில வந்து பிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து கொஞ்சம் அண்ட் அதே மாதிரி வந்து அந்த மோல்டு வாங்குறீங்க அப்படின்னாலுமே மோல்டுமே வந்து செக் பண்ணி வாங்குங்க. இது நார்மலா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வாங்கின மோல்டு, சரி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் யூஸ் பண்ணினேன். ஆனா அதோட வேலை பாருங்க, நான் வந்து ஊத்தின உடனே வந்து அது வந்து விரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த இது அதுக்கு வந்து நம்ம சோப் மோல்டு வந்து உட்டுல எல்லாம் சேல் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, உட்டு வந்து இருக்கும், அதுக்கு மேல சோப் மோல்டு இருக்கும். நம்ம வந்து சோப் வந்து போர் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது, நார்மலா தான் இருக்கும். இந்த மாதிரி உட்டு இல்லாமையோ இல்ல ஸ்ட்ராங்கா இல்லாத மோல்டெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா, சோப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம ஊத்தும் போது வந்து சோப்போட ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த மோல்டு வந்து விரிய ஆரம்பிச்சிருது. நம்ம சோப்பே வந்து ஒரு ஷேப் இல்லாம போயிடுது. அதனாலதான் வந்து நான் சைட்ல வந்து அந்த ஆயில் பாட்டில்லாம் வச்சு ஷேப்புக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன். இது வந்து நான் அப்படியே 2 நாள் வச்சிருந்தேன், அப்படியே அந்த செட் ஆகிறதுக்காக. நம்ம இப்படியே எந்த சைட்ல வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம வச்சிருந்தோம் அப்படின்னா சோப் வந்து இப்ப எப்படி தெரியுது உங்களுக்கு, அதே மாதிரிதான் சோப் வந்து ரெடி ஆயிரும். அதனால வந்து நான் 2 சைடுமே வந்து ஆயில் பாட்டில்ஸ்லாம் வச்சு செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சோப் கிளே வந்து நம்ம ஆயில்ல தான் வந்து மிக்ஸ் பண்ணணும், வாட்டர்ல மிக்ஸ் பண்ணாதீங்க. கிளேவை வந்து ஏதோ ஒரு ஆயில் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சார்கோல் ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க ரோஸ் கிளே வந்து மேல வந்து ஊத்தி 2யும் வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். நீங்க சார்கோல்ல வந்து வேற மாதிரி டிசைன் பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சார்கோலை ஊத்திட்டு ரோஸ் கிளே வந்து உங்களுக்கு அதிகமா வேணும்னா நீங்க ரோஸ் கிளே பவுடர் வந்து நிறைய வந்து எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்துட்டு அதுல ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி அது ஒரு பேஸ் மாதிரி ஊத்திட்டு அதுக்கு மேல சார்கோல் ஊத்துனீங்கன்னா அது ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும். அதை வந்து அதோட போட்டோஸ்ல கிடைச்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன். நார்மலா ரோஸ் கிளே சோப் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நல்லா பார்க்க அட்ராக்டிவா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சார்கோல் பேஸை ஊத்திட்டு அதுக்கு மேல ரோஸ் கிளே வந்து நல்லா கொஞ்சம் அதிகமா ஊத்திட்டு மறுபடியும் அதுக்கு மேல ரோஸ் சார்கோல் ஊத்திக்கலாம். இல்லைன்னா நீங்க அப்படியே விட்டுறலாம். எப்படி வேணாலும் நீங்க இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபுல் பெனிஃபிட்ஸுமே வந்து கிடைக்கும். நீங்க எப்படி ரெடி பண்ணாலுமே அந்த ரோஸ் கிளே அண்ட் சார்கோலோட பெனிஃபிட்ஸ் வந்து எந்த மாதிரி ரெடி பண்ணாலும் அதை அண்ட் வந்து எப்பயும் போல 45 days கழிச்சு இந்த சோப் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாதீங்க. கியூரிங்ல ஓப்பன் பிளேஸ்ல வந்து வச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப்